தாயகத்தை விட்டு பல ஆயிரம் மைல்கள் தள்ளி ஜித்தால நம்ம ஊர் ஸ்டைல ஒரு மாஸ் பெருநாள் கொண்டாட்டமா? ஆமாங்க, நேத்து மே 27 அன்னைக்கு ஜெட்டா தமிழ் தவா ஃபோரம் மற்றும் அஜீசியா தவா சென்டர் இணைந்து நடத்தின ஹஜ் பெருநாள் மற்றும் பரிசளிப்பு விழாவில் 600க்கும் மேற்பட்ட தமிழர்கள் ஒன்னா திரண்டாங்க. நகரத்தை விட்டு 40 நிமிஷம் தூரத்துல இந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதுச்சு. மௌலவி முகமது ரியாசுதீன் அஜீசி தொழுகை நடத்த மௌலவி இப்ராஹிம் அன்வாரி அவர்கள் தமிழ்ல குத்பா உரையாற்றினாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தக்பீர் சொல்லி கட்டி பிடிச்சு பெருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்துகிட்ட அந்த நிமிஷம் அப்படியே நம்ம ஊர் பெருநாளை ஞாபகப்படுத்திருச்சு. வந்திருந்த எல்லாருக்கும் சுட சுட தேநீரும் சிற்றுண்டியும் பரிமாறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம போன மே 15 அன்னைக்கு நம்ம ஜென்சி தலைமுறை மாணவர்களுக்காக நடந்த பயிற்சி வகுப்புல கலந்துகிட்ட சுட்டீஸ்க்கு சூப்பரான பரிசுகளும் வழங்கப்பட்டுச்சு. IWF ஜித்தா மண்டல மற்றும் பலத்தியா கிளை நிர்வாகிகள் தான் இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. வாராந்திர மார்க்க வகுப்புகள், நல்லொழுக்க முகாம்கள், இஃப்தார் நிகழ்வுகள், தமிழ் குத்பான்னு ஜித்தால நம்ம தமிழ் தாவா ஃபோரம் IWF மார்க்க அணி செஞ்சு வர்ற பணிகள் நிஜமாவே பாராட்டுக்குரியது. ஜித்தால இருக்கிற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. அடுத்த நிகழ்வுகள்ல நீங்களும் கலந்து கொள்ள மறக்காதீங்க. எந்த அமர்வின் காரணமாக நம்ம சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கணும் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ஹதீஸ்களிலே வருகிறது, ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக பள்ளியிலிருந்து புறப்பட்டு சென்று ஒருவனுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி சென்று வருவாரே, ஆனால் அப்பொழுது அவனுக்கு பல ஆண்டுகள் நரகத்திற்கும் அவனுக்கும் இடைவெளி ஏற்பட்டுவிடுகிறது என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தேவையாக இருந்தாலும் சரி, ஹதீஸ்களில் வருகிறது, அன்பாஸ் மனிதர்களே சிறந்தவன், மக்களுக்கு மிகவும் பயனுள்ளவன். மக்களுக்கு பயன் என்பது எதையும் நாம் எதிர்பார்க்காமல் இறைவனுடைய நன்மையை மட்டும் எதிர்பார்த்து, இறைவனுடைய கட்டளையை மட்டும் எதிர்பார்த்து நாம் எல்லா விஷயங்களிலும், அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உதவி செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அடிக்கடி சொல்வது போன்று அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய அதாவது யாருக்கு தாவனை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டவையிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், மறுமையை தேடிக் கொள்ளுங்கள். நாம் திறமையானவர்களாக இருந்தால் அந்த திறமையை மூலம், எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் அதன் மூலம், அதுபோன்று மற்ற தன்னுடைய நாவாற்றல் இருந்தால் அதன் மூலம், அல்லது வேறு விதமான என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அதன் மூலம் மறுபடியும் நாம் தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே எங்கு சென்றாலும் பாசமா அல்லது தியாகமா என்று வரும்பொழுது கண்டிப்பாக தியாகம் என்பதுதான் நமக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. ஆகவே நம் அனைவரும் சகோதரர்களே, பொதுவாக நமது வெளிநாடுகளில் இருக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே என்னென்ன விஷயங்களே நமக்கு அந்த இக்காமா இல்லாதவர்கள்